சோபான் 2024 மதுரையில் அலன் கேரியர் இன்ஸ்டிடியூட் முதல் வெற்றி விழாவை கொண்டாடியது. மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் அலன் கேரியர் இன்ஸ்டிடியூட் தனது முதல் சோபான் 2024 வெற்றி விழாவை கோலாகலமாக கொண்டாடியது. சோபான் என்பது கல்வி மற்றும் பிரத்யேக திறன்களில் சிறந்த சாதனைகளை நிகழ்த்திய மாணவர்களை கௌரவிக்கும் ஆண்டு விழாவாகும். இதில் 1137 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பெற்றோர்கள் தங்களது மகன்கள் மற்றும் மகள்கள் IIT, நீட் மற்றும் ஒலிம்பியாட் போன்ற தேர்வுகளில் தகுதி பெற வேண்டும் என்ற கனவோடு இந்த விழாவில் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக சிவகுமார் IPS, ஐடோல் விங் CIT சென்னை குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துணைத்துறை இயக்குனர் சூரியகலா தன் அறிவு மற்றும் அனுபவத்தால் மாணவர்களையும் பெற்றோரையும் ஊக்குவித்தார். வேலம்மாள் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ரத்னவேல், கல்வி குழும இயக்குனர் நெய்வேலி தினேஷ், ஜெயப்பிரியா ஆகியோர் பங்கேற்று மாணவர்களை பாராட்டி அவர்களது சாதனைகள் மேலும் உயர அறிவுரை வழங்கினார். குழந்தைகள் உளவியல் நிபுணர் விஜயலட்சுமி மனநலம் மற்றும் குழந்தைகளின் பரிணாம வளர்ச்சி தொடர்பாக மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் சிறப்பு கருத்தரங்கத்தை வழங்கினார். இந்த சோபான் நிகழ்ச்சியில் மதுரையைச் சேர்ந்த 20 பள்ளிகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 6, 7, 8, 9, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கும் சிறந்த மாணவர்கள் 130 பேருக்கு வெள்ளி பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இன்னைக்கு மதுரையில் ஆலனில் ஆண்டு விழாவை கொண்டாடுறோம். ஆலனுடைய ஆனுவல் டே சோபான் இன்னைக்கு கொண்டாடப்பட்டு வருது. அதில் எங்களுடைய மாணவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஆலன்லேருந்து டாப் காலேஜஸான IIT ப்ளஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு லாஸ்ட் இயர் 28 பேர் நாங்கள் அனுப்பியிருக்கோம். அதில் இன்றைக்கி எங்களால் 8 பேர் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கான ஃபெலிசிட்டேஷன் நடந்திருக்கு இன்றைக்கி. அண்ட் IPS சிவகுமார் சார் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை ஃபெலிசிட்டேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் மதுரையோட மக்களுக்கு. இந்த ஒரு விழாவை நடத்துறதுனால இந்த வருஷம் மதுரையிலிருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு அனுப்ப முடியுமோ அது ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டராக வரும். ப்ளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ், டாப் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கிற IITக்கு அனுப்புறதுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும். இவங்களை மட்டும் இல்லாமல் மதுரையில் இருக்கிற 20 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஃபெலிசிட்டேட் பண்ணுறோம். 130 ஸ்டூடெண்ட் ஃபெலிசிட்டேட் பண்ணுறோம். டோட்டலாக 130 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க 20 ஸ்கூல்ஸ்லேருந்து. ஃபார் தெம் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இது அமையும்னு இன்றைக்கி நாங்கள் மதுரையில் இருக்கிற அனைத்து ஸ்கூலில் இருக்கிற மக்களையும் மாணவர்களையும் அடுத்த வருடம் கண்டிப்பாக அழைத்து, இந்த வருடமும் எல்லா ஸ்கூல்லையும் அழைப்பு விடுத்திருக்கோம். எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால பல ஸ்கூல்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸால் வர முடியல. அடுத்த வருஷமும் இதே மாதிரி மதுரையில் இருக்கிற 35-40 CBSE பள்ளிகள் மற்றும் ஸ்டேட் போர்ட் பள்ளிகளையும் அழைப்பு விடுக்கிறோம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.